ரோட்லலாம் குறுக்க குரங்கு உட்காந்துருக்கு சம்டைம்ஸு. நீங்கள் பார்த்து பொறுமையாக வாங்க. நீங்கள் வேகமாக வரேன் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு உயிரினம் தான். அதனுடைய லீவ் அதுக்கு முக்கியம் இல்லை. ஸோ நம்ம லீவ் நமக்கு முக்கியமோ அது மாதிரி அது லீவ் அதுக்கு முக்கியம். ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக வாங்கி எல்லாருமே கைண்டாக இருங்க, எல்லா அனிமல்ஸ்ட்டுமே. அதேமாதிரி தயவு செய்து ஹில்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கட்டும், டென்ஸ்டு ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட், எங்கே போனாலுமே தயவு செய்து அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணாதீங்க. நம்ம இந்த இடத்துல நல்லது பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு நம்ம பெருந்தன்மையாக ஒரு விஷயத்த பண்ணுறோம், புரியுது. பரவாயில்ல, நான் அனிமல் லவர், பெட் லவர்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். பட் ஆனால் தயவு செய்து அது பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த குரங்குகளுக்கு இங்கே கிடைக்காது, அதாவது அந்த ஃபாரஸ்ட்டில், ஹில்ஸில் அங்கே கிடைக்காதது ஒன்றும் நம்ம புதுசாக கொடுத்துட போகிறது கிடையாது. அதனால் தயவு செய்து அந்த இது பண்ணாதீங்க, அது வேணாம், ஓகேவா? பிகாஸ் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பைக்கோ இல்லை காரோ ஏதோ ஒன்று நிப்பாட்டியிருக்கீங்க, பின்னாடி ஒரு வெஹிக்கிள்ஸ் திடீர்னு ஃபஸ்ட் கியரோ இல்லை செகண்ட் கியரோ போட்டு அவங்க வேகமாக வந்துட்டு இருப்பாங்க ஹில்ஸில். ஒரு சிலர் ரொம்ப ஹில்ஸ்லேயே ரொம்ப ரஷ் பண்ணிலாம் ஓட்டுவாங்க. ஸோ அப்படி வரும்போது அவங்களுக்கு அது டேரெக்டாக உங்களை ஹிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கவனமாக வாங்க. தயவுசெய்து ஹில்ஸில் இருக்கிற அனிமல்ஸ்க்கோ இல்லை ஃபாரஸ்ட் அனிமல்ஸ்க்கோ ஃபீட் பண்ணாதீங்க. அது அவங்களுக்கு டேஞ்சர், அவங்களுக்கும் டேஞ்சர், உங்களுக்கும் டேஞ்சர், ரெண்டு பேருக்குமே அதில் டேஞ்சர் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி கைண்டாக இருக்கிறீங்கன்னா உங்கள் தெருவில் ஒரு ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கும். எல்லா தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரே டாக் இருக்குது. ஒரு ஸ்ட்ரே டாக் எடுத்து வீட்டில் வச்சு வளர்த்து நீங்கள் எவ்வளோ ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ சாப்பாடு போட்டு வளர்த்து பார்த்துக்கோங்க, ஓகேவா?